அன்பர்களே, இன்றைய காணொளியில் இறைவன் முன்னாடி, இறைவன் திருமுன் ராமலிங்க பெருமான் என்னுடைய வன்மையான செயல்கள் கெடுவதற்காக என் செயல் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் என்னுடைய வாய் உனக்குரிய போற்றுதலை சொல்வதற்காகவும், மென்மை அமைந்த கைகள் தலையில குவிய, கண்களில் அன்பு நீர் துளிர்க்க, மெய் சிலிர்த்திட, நின்னுடைய அழகிய திருவடிகளுக்கு மன மகிழ்ச்சியுடன் மாலை அணியல. அப்போ எதுவுமே செய்யலை. உன்னுடைய தணிகை மலை வந்து பணிந்தேன் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வாய் வந்து உனக்குரிய போற்றுதல்களை சொல்ல, அதே மாதிரி கைகள்லாம் தலையில் குவிய, கண்களில் வந்து அன்பு நீர் துளிக்க, மெய் சிலிர்க்க, அந்த மாதிரி என்னுடைய அழகிய திருவடிகளுக்கு என்னுடைய மன மகிழ்ச்சியோட மாலை வந்து நான் போடவே இல்லை, அணிந்ததில்லை. வேறு நான் செஞ்ச செயல்கள் என்ன பயனை செய்யும்? நான் இதெல்லாம் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட முறையிடுறார். அதாவது தன்முனைப்பு அற்று நான் தான் செய்கிறப்ப நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நான் தான் செஞ்சேன், நான் எனதுங்கிறோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் செய்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி தன்முனைப்பு அற்று செய்கிறது தான் இறைவனுக்கு உகந்தது. எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கிற மாதிரி தான் போகணும். ஐயா வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து முறையிடுறார். என்ன முறையிடுறான்னா, முதல்ல வந்து நான் பாட்டை படிக்கிறேன். என் செய்கை எந்தாய் நின் பொன்னடிக்கே அலங்கள் வன் செய்கை நீங்க மகிழ்ந்து அணியேன் துதி வாய் உரைக்க மென் செய் கை கூப்ப விழி நீர் துளித்திட மெய் சிலிர்க்க தன் செய்கை என்பது அற்றே தனிகாசலம் சர்ந்திலனே அப்படின்னு முறையிடுறாரு. தணிகை மலை சார்ந்திலன்கிறாரு. வன் செய்கைகள் நீங்க தன் செய்கை அற்று. வன் செய்கைகள்னால் என்னது? மற்ற செய்கைகள்லாம் இல்லை, வன் செய்கைகள் நீங்கள் அப்படின்னா என்னன்னா, மனம் மொழி மெய்களால் இறைவனை நினைஞ்சு துதித்து வணங்கி இந்த வழிபடுதல் ஒழிய பிறவெல்லாம் பொருந்தாதது தான் வன் செயல்கள்ங்கிறார். வன் செயல்கள்னால் என்ன சண்டையாக போடுறாரு? வன் செயல்கள்லாம் வன்கொடுமைங்கிறோம்ல, அந்த மாதிரி வன் செயல்கள்னால் அப்படி இல்லை. இந்த நம்மெல்லாம் வந்து மனிதனுக்கு மனம் மொழி வாக்கு கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த மனம் மொழி செய்கைகளால் இறைவனை நினைந்து துதித்து வணங்கி வழிபடுதல், இதுதான் வந்து நமக்கு நல்ல செயல்கள். மற்றது பூரா வன் செயல்கள்ங்கிறார். அந்த வன் செயல்கள் நீங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா, தலைமேல் கை குவித்தல் வந்து வழிபாட்டு குறிப்பு. அதனால் மென் செய் கை கூப்ப அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இறைவன் மேலே அன்பால் உள்ளம் உருகும்போது கண்களில் நீர் அப்படியே சுரந்து துளி துளியாக சொரியும் இல்லையா, அது இயல்பு தானே. அதனால் விழிநீர் துளித்திட. அப்புறம் இன்னும் அன்பு மேலிடும் போது உடம்பு அப்படியே சிலுக்கும், அதற்கு வந்து மெய் சிலித்தல்ங்கிறார். அப்போ நான் தான் செஞ்சேன் அந்த உணர்வு அற்ற போது இறைவன் மீது உண்டாகும் உண்மையும் உறுதியும் பெறுதல்னால தன் செய்கை என்பது அற்று அப்படின்னு சொல்கிறார். நம்ம செயல் இல்லை அப்படிங்கிற மனத்தோடு செய்கிறது எல்லாமே இறைவன் செயல்தான். அதனால தான் அந்த பாவம் அந்த
ஆகாமிய கர்மம் சேரவே சேராது. எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னா, இப்போ பட்டினத்தை எல்லாம் இறைவன் செயல்னாலே அது மாதிரி நம்ம செயல் இல்லை அப்படிங்கிற மனத்தோடு செய்கிறது எல்லாமே இறைவன் செயல். அவன் செஞ்சான்னா அவன் எல்லாம் பார்த்துக்குவான். நம்ம செயல் நான் 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 எனது எனதுன்னா எல்லாம் ஆகாமிய கர்மம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் கஷ்டப்படுறோம். தன் செயல் அறாத மனத்தோடு செய்வன எல்லாம் பயன் கொடுக்காது. அதனால் என் செய்கை என் செய்கைங்கிறார். என்ன முடிக்கிறாரு? நான் எனது அப்படின்னு நினைக்காம, என்னோடது நான் அப்படின்லாம் நினைக்காம இறைவனை வழிபட்டு அவனுடைய திருவடியை மகிழ்வோட மாலை அணிந்து போற்றுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் முடிக்கிறார். அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, வன் செய்கை நீங்க மகிழ்ந்து அணியேன். அலங்கெல்லாம் மாலை போடுறது. என் செய்கை எந்தாய் நின் பொன்னடிக்க அலங்கள் வன் செய்கை நீங்க. என்னுடைய வன் செய்கைகள்னு சொன்னேன் இல்லையா, அந்த வன் செய்கைகள் நீங்க அலங்கள் மகிழ்ந்து அணியேன். அலங்கள்லாம் மாலை போடல. துதி வாய் உரைக்க, என் வாய் எதுவும் உன்னை புகழ்ந்து உரைக்கலை அப்படி சொல்கிறார். மென்செய் கை கூப்பவே இல்லை. அப்போ விழிநீர் துளித்திடலை. அப்போ அழுதால் உன்னை பெறலாமேங்கிறார் திருவாசகத்தில். அது மாதிரி அழுக இல்லையா, கண்ணில் நீர் வரும் இல்லையா, அதை தான் நம்ம நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றி எழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்துங்கிறாங்களே, அந்த மாதிரி யாருக்கு வருது? இங்கே என்ன சொல்கிறாரு? விழிநீர் துளித்திட மெய் சிலிர்க்க, இதனால் உடம்பு புலகாகி தான் அடையும். அந்த தன் செய்கை என்பது அற்று, நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறது அற்று எல்லாமே செய்யணும். அதனால் நான் எனது அப்படிங்கிறத அற்று அந்த இறைவனை வழிபட்டால், அவன் திருவடியை வழிபட்டோமானால் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆச்சுங்களா? அதை தான் இந்த பாட்டில் ரொம்ப இதாக சொல்கிறாரு. என் செய்கை எந்தாய் நின் பொன்னடிக்கே அலங்கள் வன் செய்கை நீங்க. நான் மாலை உனக்கு மகிழ்ந்து அணியல. அது எதுக்காக அணிகிறேன்னா, வன் செய்கை நீங்கங்கிறார். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? வன் செய்கை நீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் மொழி மெய்களால் இறைவனை நினைஞ்சு துதித்து வணங்கி வழிபடுதல் ஒழிய பிறவெல்லாம் பொருந்தாத வன் செயல்கள். அதுக்கு தான் வன் செயல்கள் நீங்க. மகிழ்ந்து அணியேன், நான் மாலை போடல. துதிவாயுரைக்க மென்செய் கை கூப்ப விழிநீர் துளித்திட மெய் சிலிர்க்க தன் செய்கை என்பது அற்றே தனிகாசலம் சார்ந்திலனே அப்படின்னு முடிக்கிறார். அப்போ இதுதான் இதனுடைய பாட்டுடைய அர்த்தம். அடுத்த பாடலில் நம்ம இன்னொரு பாட்டை நம்ம பாடலாம்.